இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், ஜோதிட வித்வான்களுக்கும், ஜோதிட சாஸ்திரம் தெரியாதவர்கள் இருந்தாலும் சில தவறுகள் இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னுடைய வார்த்தை. இதற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்திருக்கக்கூடிய ஜெயபால் அவர்களுக்கும், அடுத்தபடியாக துரை ஐயா அவர்களுக்கும், அடுத்தது ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கும், சிங்காரவேல் ஐயா அவர்களுக்கும், நீலகண்ட சாஸ்திரி அவர்களுக்கும், பத்மாவதி அவர்களுக்கும், ஜெய அருள் அவர்களுக்கும், ஜெயச்சந்த் சக்திவேல் அவர்களுக்கும், செல்வம் அவர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல். இந்த ஜோதிடத்தில் பல முறையில் ஜோதிடங்கள் இப்பொழுது நவீன முறையில் சொல்லிட்டு வந்துருக்காங்க. அதில் இதுக்கெல்லாம் முதன்மையான தலைவர் பராசர். பராசர் வழியில தான் எல்லா ஜோதிடம் வந்துச்சுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனிப்பட்ட முறையாக ஒவ்வொருடைய நாலேஜை பொறுத்து அதிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ரூலாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பிரிவு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதை கொஞ்சம் நாலேஜுக்கு கொண்டுட்டு வர அளவுக்கு யாருக்கும் நூல் வெளியிடனாலும் கூட அதில் சில அர்த்தங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்களா, ராசி மண்டலத்தில் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் முதல் மேச ராசியில் 3 நட்சத்திரங்கள் விழுகிறது. அதில் முதல் நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரமாகிய அஸ்வதி நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக விழும். அது முழு நட்சத்திரம் 4 பாதமாக செயல்படும். அடுத்தது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்கள் 4 பாதம் முதல் செயல்படுகிறது. அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரம் 1 பாதம் செயல்படும். இந்த 3 நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் 3 சேர்த்தனா 9 பாதமாக இருக்கு. இப்படி ராசி மண்டலத்தில் நம்மளுடைய கடக ராசிக்குள் 9 கிரகத்தின் நட்சத்திரங்கள் விழும். இதில் 9 கிரகத்தின் நட்சத்திரமும் அதில் விழுந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்கள் 3. ஒன்று சூரியன், அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய், அதுக்கு அடுத்தபடியாக குரு. மீது இருக்கக்கூடிய கிரகங்கள் உடைப்படுவதில்லை. இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் உடலற்ற தலையற்ற காலற்ற நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் அடுத்த சிம்ம ராசியில் முதல் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் டச் பண்ணி விருச்சிக ராசியில் கேட்டையே முடியும். அதுக்கு அடுத்தபடியாக தனுசு ராசி மண்டலத்தில் விழக்கூடிய மூல நட்சத்திரத்தில் விழுந்து ரேவ நட்சத்திரத்தில் விடுபடும். அது முடிவடையும். இந்த 9 கிரகத்துடைய நட்சத்திரங்கள் மேலே இருக்கக்கூடிய ராசி மண்டலத்தில் விழக்கூடிய செவ்வாய் மண்டலத்திலும் சூரிய மண்டலத்திலையும் குரு மண்டலத்தில் விழும் பொழுது தான் இந்த நட்சத்திரங்கள் வாயிலாகத்தான் நம்மளுடைய கிரகங்களை எந்த அளவுக்கு பலன் செய்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கொண்டு வந்திருக்காங்க. இதில் பாருங்க, 7 நாளை கிரகமாக அப்படி எழுதிக்குவோம். 7 நாளை கிரகமாக எழுதி ஞாயிறை சூரியனை வச்சு, மற்ற நாடுகள் அப்படி திங்கள் அப்படிங்கிறது சந்திரனை வச்சு அப்படி எழுதிக்குவோங்க. முதல் நட்சத்திரத்தை சூரியனுக்கு போடுவோம். அதில் கீழே ராகுக்கு மட்டும் ஒன்று சேர்த்திக்காங்க, 8 ஏதுக்கு வேண்டாம். அந்த 8 நட்சத்திரங்கள் என்ன விழும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியாக பார்த்தீங்கன்னா நம்ம சூழ்நிலையில் மேலே இருக்கக்கூடிய அசுவதியிலிருந்து 8 நட்சத்திரங்கள் இருந்து மீண்டும் 8 நட்சத்திரங்கள் சூரியன்லேருந்து வரும். திருப்பி அடுத்த முழு நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியன்லேருந்து வரும். இப்படி வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் மட்டும் தனியாக 3 கிரகத்துக்கு விழும். சூரியனுக்கு, சந்திரனுக்கு, அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய்க்கு மட்டும் 4 நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரமாக செயல்படும். மீது இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரமாக செயல்படும். இந்த நட்சத்திரங்கள் எந்த கர்ம பதவி பெற்றிருக்கிறதோ அந்த நட்சத்திரம் கண்டிப்பாக அந்த பாவத்தை சுமந்தே தீரும். இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குதுங்களா? ஏதோ குழப்பற மாதிரி விட்டுறலாம். இந்த நட்சத்திரத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம். எந்த கர்ம நட்சத்திரம் சொன்னா அஸ்வதி, ஆயில்யம், அனுசம், புரட்டாதி. இந்த 3-4 நட்சத்திரங்களும் கர்மபதி பெற்ற நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் ஒரு ஜாதகன் லக்கணமாகவோ
லக்ன ராசியாகவோ லக்ன அதிபதியாகவோ வந்துவிட்டால் கண்டிப்பாக சூரியனுடைய கர்மாவை இந்த ஜென்மத்தில் அவன் அனுபவிச்சாக வேண்டும். அடுத்தபடி இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டா நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 100% நம்ம அங்கே வந்திருக்கிற யாராச்சும் இருக்கிறாங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் யாரா லக்னமோ ராசியோ லக்னாதிபதி விழுந்திருந்தால் அவங்க வர்க்கத்தில் கண்டிப்பாக அந்த 4 நட்சத்திரம் இருந்தே தீரும். நட்சத்திரம் கிருத்திகை சார். சரி சார், நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அப்படி சொல்லுங்கள் சார். கிருத்திகை நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். ஆமாம் சார். புரட்டாதி, அஸ்வதி, அனுஷம், ஆயில்யம், புரட்டாதி இந்த 4 நட்சத்திரங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் லக்ன புள்ளியிலேயோ ராசியிலேயோ அல்லது லக்னாதிபதியிலோ விழுந்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஜெனரேஷனில் யாரோ ஒருத்தர் இந்த நட்சத்திரத்தில் அடைந்தே தீருவார். இது அறுதி பெருமடிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம அதில் ஏதாவது டவுட் அவங்களுக்கு தெரியுதுல? அதுக்கு அடுத்தபடியாக ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் ஆண் குழந்தை பெண் குழந்தையாக பிறக்குது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம காளிதாசர் உத்தரகால அமரத்தங்கிற நூலில் எழுதியிருக்கும் பொழுது ஜனநாடிக்கு 60 பெருக்கி அதை 225 வகுத்து இது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறத விட சாட்டா கண்டுபிடிச்சிக்கணுங்கிற ரூல் இருந்துச்சுன்னா ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதத்திலும் 3ஆம் பாதத்திலும் ஒரு குழந்தை பிறந்தால் அது ஆணாக எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் பாதமும் 4ஆம் பாதமாக இருந்தால் அது பெண் குழந்தையாக எடுத்துக்கொள்ளலாம். நீ வேணா செக் பண்ணி பாரு, கரெக்டாக இருக்கும். இதுக்குன்னு நீங்கள் ஒன்றும் ரிஸ்காக போட்டு குழப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னு சொன்னால் ஒவ்வொரு கிரகமும் ஒரு சாபத்தை பெற்று தான் பிறக்கிறது. இதை நாம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டாக கொண்டுட்டு போகணும்னா நோண்டனா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்குரிய கால அவகாசங்கள் கிடைக்காததுனால நம்ம ஏதோ ஷார்ட்டாக மட்டும் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக அதை நோண்டி பாருங்க. இதுக்குன்னு போட்டு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாதகனை பலனெடுப்பதற்கு இது உதவுமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேள்வி கேட்கலாம். ஒரு ஜாதகரை பார்க்கக்கூடிய வந்திருக்கிற கஸ்டமர் வந்து உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் உங்கள் குழந்தை பிறந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சாவே நம்ம ஈஸியாக சொல்லிக்கணும், சரியாகி கொண்டு தெரிஞ்சுக்குவோம். அது தேட வேண்டிய அவசியமே இருக்காது. அப்போ சரியாக எப்படி சொன்னார் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் வந்துடுவாங்க. நம்ம தெளிவாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த கர்ம நட்சத்திரத்தை நீங்கள் பட்டியலாக எழுதிக்கிட்டாலும் சரியாக இருக்கு நீங்கள் எழுதிக்கோங்க. அல்லது இந்த நட்சத்திரங்கள் இருக்குதான்னு போய் வீட்டில் செக் பண்ணி பாருங்க. யாருன்னா ஜாதகம் வந்தால் கூட இது சரியாக இருக்கும். இது முதல் விதி. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஜாதகம் வந்து பார்க்குறவர்களுடைய கஸ்டமர் வந்து எனக்கு என்ன நோக்கத்தில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது முதல் விதியாக இருக்கும். அன்னைக்கு என்ன ஓரையோ அந்த ஓரை தான் கேள்வியாக இருக்கும். என்ன ஓரையில் ஒரு மனிதர் வருகிறார்களோ அதுதான் கேள்வியாக இருக்கும். அந்த கேள்வியை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அந்த ஜாதகம் சிறப்பானதா சிறப்பற்றதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா லக்னாதிபதி எந்த இடத்தில் அமருகிறார், அந்த லக்னாதிபதி மறைகிறாரா அல்லது 6-8-12ஆம் வீட்டு அதிபதியுடன் இணைகிறாரா அல்லது 6-8-12ஆம் வீட்டு நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறாரா என்று தெரிந்து கொண்டாலே அந்த ஜாதகம் எப்படி இருப்பார் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக அதில் சொல்லணும்னு சொன்னால் குரு பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், ராகு பகவான் எந்த வீடுகளில் அமருகிறாரோ அந்த வீட்டுக்குரிய அதிபதிகள் கண்டிப்பாக லக்னத்துக்கோ ராசிக்கோ கேந்திரத்தில் இருந்து விட்டால் அந்த ஜாதகம் சாதிக்க பிறந்தவர். அடுத்தபடியாக ஒரு ஜாதகன் வளர்வானா வாழ்க்கையில் வீழ்வானா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமேயானால் 2ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதிகள் எந்த கிரகத்துடன் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகம் கண்டிப்பாக சாதிக்கப்பட்டவர். ஈஸியாக பலன் சொல்றதுக்கு சௌரியமா இருக்குங்கிற கருத்தை சொன்னேன். இன்னும் இதில் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் 6-8-12ஆம் பாவத்தில் மறையக்கூடாது, 6-8-12ஆம் வீட்டு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது, அல்லது அந்த கிரகத்தோட சேரவும் கூடாது. இதுக்கு இன்னும் தெளிவாக இன்னும் கொஞ்சம் நாம் நோண்டி பார்க்கணும்னா கிரகங்கள் எந்த வீட்டில் அமருகிறார், சுபகிரகங்கள் 5ஆம் வீட்டிலோ 9ஆம் வீட்டிலோ இருந்து விட்டால் அது ஆட்சி பெற்ற வீடோ உச்சம் பெற்ற வீடாக அமர்ந்து விட்டாலும் அந்த ஜாதகன் அரசனுக்கு சமமாக வாழ்கிறார். அதே மாதிரி எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கிறது
என்று தெரிந்து அந்த கிரகங்கள் பலகீனத்தை பெருக வேண்டுமேயானால் நட்சத்திர சார பலமும் அவர் செய்தார். ஒரு நட்சத்திரம் நீச்சம் பெற்று விட்டால், எந்த கிரகத்தில் ஒரு ஜாதகம் மொத்தமாக மேசத்தில் ஒரு கிரகம் நீச்சம் பெறக்கூடிய சனி பகவான். சனி பகவானுடைய நீச்சம் பெற்ற நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடு கடகமாகவும் விருச்சகமாகவும் மீனமாகவும் செயல்படும். அப்ப 6வது வீட்டிலேயோ 8வது வீட்டிலேயோ இது ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்திலிருந்து அன்று தசபுத்தியாக இருந்தால் அந்த ஜாதகம் கஷ்டத்துக்கு ஆளாகுவார். 5ஆம் வீட்டு அதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் மற்ற திசாநாதன் 6, 8, 12ஆம் இடத்தில் மறைந்திருந்த கிரகத்தை பார்வைச்சிட்டாலும் அந்த ஜாதகத்தை பலன் செய்கிறது. அஷ்டமி நவமியில வந்து எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களே, நீங்க செய்யலான்றீங்க. நல்ல கேள்வி. பேசலாங்க. பகவான் 2 பேர் பிறந்தது அஷ்டமி நவமியில தான். அஷ்டமியில் பிறந்தவன் கண்ணபரமன், நவமியில் பிறந்தவர் ராமர். ஆனால் ராமர் கஷ்டப்பட்டார். ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டால் பின்னாடி வெற்றி பெற்றார். இன்னைக்கு எந்த சூழலிலுமே அஷ்டமி நாம் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2ம் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுகிறது. இந்த 30 திதியில் என்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிறார்களே, இதுக்கு என்ன காரணம் என்று. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. நீ ஒன்றும் வேணும், பூலோகத்துக்கு போப்பா, நான் விளக்கம் கொடுக்குறேன்றார். அங்கே போன பிறகு வேற ஒன்றும் கிடையாது, நீ அஷ்டமியில் பிறந்துக்கோ, நீ நவமியில் பிறந்துக்காட்டாங்க. அதனால தான் நாம நம்ம வழிபாடு பண்ணுறோம். கோகுல அஷ்டமின்னு சொல்லி நாம் சாமி கும்பிட்டு இருக்கோம். ஆனால் நல்லா மொத்த பார்த்தீங்களா, மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது கண்டிப்பாக ஜெயிலில். அது 8வது பிறப்பு. அவர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி. அன்னைக்கு ஆவணி மாதம் அஷ்டமியில் பிறகுறார். ஆனால் லக்னம் அவருக்கு மீனம். ஆனால் அதே டெட் ஆப்போசிட்ல சகுனி கேட்டையில் பிறக்கிறார். அவரும் 8வது பிறப்பு. ஆனால் அவரும் அஷ்டமி. ஆனால் ஒட்டுமொத்த மகாபாரதம் எங்களால் தான் நடக்குது. இல்லை, இதை தவறா சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்த மகாபாரதமும் அவங்க 2ஆல தான் நடக்குது. ஆனால் ஜோதிடத்துக்கும் மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் ஏன் போறீங்க அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக அதை தொற்றுத்தான் வருகிறது. ஏன்னா யுகங்கள் 4, வேதங்கள் 4, ஜாதிகள் 4, உயிர் ஜீவன்கள் 4. இந்த 4 அடிப்படையில தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது. மகாபாரதத்துக்கு போய் டச் பண்ணி சொன்னதான் கரெக்டாக இருக்கும். இதை நீங்க பேஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தர்மன் பிறந்த நட்சத்திரமும் ஆயில்யத்தில் பிறக்கிறார். லட்சுமணன் பிறக்கிறதும் ஆயில்யத்தில் பிறக்கிறார். ஆனால் பரணியில் துரியோதனன் பிறக்கிறார். ஆனால் பிடிமண்ணு கொடுக்கலன்னு சொல்லி மண்ணாடி அவர் பாதிக்கப்படுறார். ஆனால் அது பரணி நட்சத்திரம் சந்திரனுடைய சாபம், பரணி சந்திரனுடைய சாபம். ஆனால் தாயிடத்துல வரவாங்க முடியல. அவரை எண்ணத்துக்குள் வாழ்வார் என்று சொல்லுது அந்த அம்மா. ஆனா அந்த பாண்டவர்கள் வழிபாடு பண்ணும்போது நீண்ட ஆயுளுடன் வாழ்வின்னு சொல்லி வாழ்த்துது. இன்னைக்கு யாரெல்லாம் சந்திர கர்மாவில் பிறக்கிறார்களோ தன் தாயிட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடைக்காது. இது நீங்க இந்த டிஎன்ஏல அஸ்ட்ராலஜியில் கண்டுபிடிச்சு பாருங்க, நோண்டி பாருங்க, கண்டிப்பாக பாருங்க. நான் ஏதோ தெரிஞ்ச கருத்தை சொல்லிட்டு மட்டும் போறேன். அது மாதிரி அந்த நூல் கிடைச்சா வாங்கி படிச்சு பாருங்க. நீங்க நோண்டி பாருங்க, கண்டிப்பாக ஈஸியா ஒருத்தர் பதில் சொல்லலாம். அங்கிருந்து வரக்கூடிய கஸ்டமர் என் பையன் படிப்பானா, அல்லது என் பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ நான் சிறப்பாக வாழ்வேன்னு மட்டும்தான் கேட்க போகிறோம். வேற எதுவும் கேட்க போகிறதில்ல. இது மட்டும்தானே தவிர ஒரு பெண்ணால் ஈஸியாக நீங்கள் பலன் சொல்லலாம். இது ரொம்ப அதிகமாக போட்டு குழப்பிக்காதீங்க. டக்குன்னு சொல்கிற மெத்தடாக இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்காங்க. இதுவரையில் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி கூறி ஐயா அவர்கள் ஜோதிட சங்கம் அவர் நடத்தி பல்வேறு வேலைகளை கண்டிருக்கிறார். என்ன சொல்லப்போனால் ஒரு சில இடத்துங்களில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செய்யும். அது ஜோதிடர்களே சில கருத்து வேறுபாடுகளாலையும் பொருளாதார பிரச்சனைகளையும் அந்த ஜோதிட சங்கத்தை வலிமையாக நடத்த முடியாத ஒரு காரணம். ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு பலனை நம்ம தந்திருக்கிறார். பல்வேறு ஜோதிட நுணுக்கங்களும் சொல்லியிருக்கிறார். இதை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஐயாவிற்கு ஒரு சிறந்த ஒரு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம்.